ஸோ ஹலோ நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்க்குறது 64 Bittech. நான் உங்கள் கேஜே. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் அஜித் வந்து ஃபோட்டோஷாப்போடைய டூல்ஸோட யூஸ்லாம் பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியான்னு தான் தோணுச்சு, ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா மொத்த டூல்ஸோட யூஸையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு வீடியோவில் போட முடியாது, ஏன்னா அது ரொம்ப லாங்காகவும் இருக்கும், நிறைய பேருக்கு புரியவும் செய்யாது, அண்ட் நிறைய பேருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த டுட்டோரியலை பார்ட்டாக நம்ம போடலாம். அண்ட் நீங்கள் ஃபோட்டோஷாப் இப்போ தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம டூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ தான் ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எடுத்துனே வந்து சிசி இல்லைனா CX6 அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதை விட 7.0 யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 7.0 எல்லாமே நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணுறதா இருக்கட்டும், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஷாப் சிசியில் கூட நீங்கள் மேனுவலாக பண்ணலாம், பட் வந்து சில ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில அல்காரிதம்லாம் வச்சுருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அல்காரிதம்லாம் வச்சுருப்பாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட்டு, அதுக்கேற்ற மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் கிரேடிங் எல்லாமே பண்ணிக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபோட்டோஷாப் 7.0 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு நல்லா கற்றுக்கலாம், நல்லா ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். நீங்கள் அதுலேருந்து இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிசிலாம். ஸோ அதுமாரி நீங்கள் வந்து 7.0 கற்றுங்க. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து டூல்ஸை பற்றி பார்க்க போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் CS6லாம் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் வந்து ஃபோட்டோஷாப் CS6லாம் கற்றுக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூல் என்ன தெரியலன்னா நீங்கள் அந்த டூல் மேலே உங்கள் மவுஸை வந்து ட்ராக் பண்ணிட்டு போய் வச்சிங்கனாலே போதும். அது என்ன டூல், அப்புறம் அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன, அதுக்கு என்ன யூஸு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி சின்னதாக வந்து நம்மளுக்கு கூட சொல்லுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்லலாம் கற்றுக்கிறீங்கன்னா, சிசி இல்லை CS6லாம் கற்றுக்கிறீங்கன்னா இல்லை ஒரு நல்ல விஷயம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா CC 2021 வந்துருச்சு நம்மளுக்கு ஃபோட்டோஷாப். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அட்வான்ஸ்டான இன்ஜின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய அல்காரிதம்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி ஒரு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணலாம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பேசிட்டோம். நம்ம இன்னும் டுட்டோரியலுக்குள்ளே போகல. நம்ம இப்போ வந்து டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா டூல் பாருன்னு வாங்க. இதில் தான் எல்லா டூல்ஸுமே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் சொல்லிக்கிறேன். இது எல்லா ஃபோட்டோஷாப்லையுமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் டூல் பார். அண்ட் மேலே இருக்குது மொத்தமே பார்த்தீங்கன்னா மெனு பார். இந்த மெனு பார் எதுக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எதனா ஒரு டூல், ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு டூல் செலக்ட் பண்ணுறோன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ சைஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து லேயர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கும். நம்ம போக உங்களுக்கே புரியும், நீங்களே யூஸ் பண்ண உங்களுக்கே புரியும். நம்மளுடைய வீடியோவில் கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்க டூல் பார்த்தீங்கன்னா மூவ் டூல். இந்த மூவ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேயராக வந்து நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்ம பேக்ரவுண்டை வந்து ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியுது. நம்ம இது எங்கே வேணாலும் கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது யூஸ் ஆகுது. இனிமேல் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்னொரு லேயர் கூட இருக்குது, டெக்ஸ்ட் லேயர் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம இங்கே வேணாம், நம்மளுக்கு ரைட் சைடில் வேணாம், லெஃப்ட் சைடில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் இது பிளேஸ் ஆகும். இல்லை கீழே வச்சிங்கன்னா கீழே, சென்டரில் இதுமாரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணாலே போதும் மவுஸில், இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிக்கும். அண்ட் இதில் இன்னொரு யூஸ் கூட இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைஸை வந்து சின்னதாக்கிட்டு இல்லை பெருசாகிறது, அதெல்லாம் கூட இந்த டூல்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பில் ஒரு முக்கியமான டூல் பார்த்தீங்கன்னா மூவ் டூல். இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா V. நீங்கள் எப்பவுமே ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மறக்காமல் நீங்கள் எல்லா இதுவுமே டூலோடைய ஷார்ட்கட் கற்றுக்குங்க. நான் எல்லா வீடியோலுமே ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் எல்லா வீடியோலுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து ஷார்ட்கட் கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுன்ட்டு. ஸோ அதையும் நீங்களும் கற்றுக்குங்க. உங்களுக்கு அந்த இதுலேயே உங்களுக்கு வரும். நீங்கள் எதனா ட்ராக் பண்ணிட்டு போய் வச்சிங்கன்னா அந்த டுட்டோரியல் கிஃப்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிடும் என்னென்ன டூலுக்கு என்னென்ன ஷார்ட்கட்டுன்ட்டு. ஸோ அதான் பார்த்துங்க. இப்போ இந்த லேயரை நான் ஹைட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா மார்க்யூ டூல். இந்த மார்க்யூ டூல் பார்த்தீங்கன்னா இது மார்க்யூ டூல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா செலெக்ஷன் டூல் கூட சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த டூலோட யூஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் வந்து நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதோ க்ராப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பர்டிகுலர் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு இருக்க கேரக்டர், டெட்பூல் கேரக்டர் மட்டும் நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு V எதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம், மூவ் டூலுக்கான ஷார்ட்கட். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக இப்போ மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இங்கே லேயரை செலக்ட் பண்ணல. அண்ட் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அவெஞ்சர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு மூவ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், பேக்ரவுண்ட் லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நான் எங்கே வேணாலும் இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் எனக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக இது மார்க்யூ டூல் இல்லைனா செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வைக்க வேணாம், எங்கே இருந்ததோ அங்கேயே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்தமாரி வச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இன்னும் டீசெலக்ட் ஆகலன்னு அர்த்தம். டீசெலக்ட்டுக்கு நம்ம எப்படி பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீசெலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அந்த ஜிகினா மாதிரி ஓடின்னு இருந்தது எல்லாமே நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டீசெலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டூல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது. ரொம்பலாம் இல்லை, 4 தான் இருக்குது. எலிப்டிக்கல், சிங்கிள் ரோ இல்லை சிங்கிள் காலம்ட்டு. இப்போ எலிப்டிக்கல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் டூல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம இது பண்ணியிருந்தோம், ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பர்டிகுலர் ஏரியா. இப்போ தேனஸ் கேரக்டருடைய மண்டையை மட்டும் நம்ம வந்து இது பண்ணோம்னு நினச்சிங்க இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணல. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு தேனோஸ் கேரக்டர் மட்டும் தலையை மட்டும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பி கொடுத்துட்டுனா போதும். மூவ் டூல் வச்சு நம்மளால ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா நம்மளால ஈஸியாக தேனோஸ் தலையே எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கேருந்து தான் அங்கேயே வச்சுக்கலாம். அடுத்த எடிட்டிங்கில் அந்த ஃபோட்டோ யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு வந்து இங்கேருந்து எங்கன்னா தள்ளின்னு போய் வச்சுட்டீங்க, எங்கன்னா கார்னரில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து இது கரெக்டாக இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமே இல்லை. செலெக்ஷன் டூலில் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து அண்டு, நம்ம இப்போ விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஏன்னா ஒரு ஃபைலை வந்து டிலீட் பண்ணிட்டோம், மறுபடியும் வந்து டிலீட்டட் ஏரியாலேருந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக டெஸ்க்டாப்பில் வர வைக்கிறதுக்கோ இல்லைனா ஃபைல் மேனேஜரில் வர வைக்கிறதுக்கோ அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஷாப்லேயே அண்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்ததோ, நான் இப்போ இது எங்கே எடுத்துன்னு போய் வச்சிருந்தாலுமே கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் ஆயின் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணோம்னா டீசெலக்ட் யூஸ் பண்ணோம். டீசெலக்ட்டுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. எல்லா ஷார்ட்கட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம தேர்டாக பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா லாஸ்கோ டூல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டூல் தான் ஃபோட்டோஷாப்பில் பொறுத்த வரைக்குமே. இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்கோ டூல்லையுமே நிறைய டைப் இருக்குது. அந்த டைப்போட யூஸ்லாம் கூட நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம போக சொல்கிறேன். இப்போ இந்த லாஸ்கோ டூலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையாலே நம்ம மவுஸை வச்சு நம்ம கையாலே ஒரு விஷயத்தை கட் பண்ணோன்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. டிராயிங் வழியாகவே கட் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் கேரக்டர் வந்து நான் கட் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி பார்டரில் பென் டூல் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பென் டூலில் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பென் டூல் தான் பிடிக்கும் லாஸோ டூல் விட. இந்த மாதிரி டிராயிங் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவும் அக்யூரேட்டாலாம் இருக்காது டிராயிங்கில். யாருன்னா வந்து பென் மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். பட் வந்து நம்ம மவுஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவ்வளோவா அக்யூரேட்டாக வராது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி ஒரு இமேஜ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்கோ டூல் வச்சு தான் பண்ணியிருந்தோம். லாஸோ டூல் அதை வச்சு தான் நம்ம எல்லாருமே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு தனி லேயராக நம்ம எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதை வி கொடுத்துட்டு நம்மளால ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நம்மளால ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இதாகும். பட் உங்களுக்கு இதுவே வந்து ஒரு தனி லேயராக வரணும், இந்த பேக்ரவுண்ட் லேயர் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தனி லேயராக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக்குன்னு இல்லை, இது ஷார்ட்கட் தான். இது ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. கண்ட்ரோல் ஆல்ட் ஜே கொடுத்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு லேயர், இப்போ நம்ம கட் பண்ணல இப்போ லாஸோ டூல் வச்சு அந்த லேயர் மட்டும் ஒரு தனி லேயராக நம்மளுக்கு வரும். இப்போ அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஜே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம லேயர் நேம் கேட்குது, நீங்கள் வேணா கூட மாற்றிக்கலாம். எப்படி வேணும் நீங்கள் எப்படி வேணுமோ மாற்றிட்டு நீங்கள் இதுமாரி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு தனி லேயராக இது வந்தது, தனி லேயராக நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுது. இதை நம்ம வந்து வேற ஒரு இமேஜில் எங்கன்னா பிளேஸ் பண்ணனா கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் எந்த ஒரு இதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் இது வந்து தனி லேயராக வந்துடும். ஸோ இது இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படியே மாற்றிக்கலாம் அண்டு யூஸ் பண்ணி. அண்ட் நம்மளுக்கு செகண்டாக பார்த்தீங்கன்னா லாஸோ டூலில் பார்த்தீங்கன்னா பாலிகான லாஸோ டூல் ஒன்று இருக்குது. இந்த டூல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக யூஸ் பண்ணது இல்லை. நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, இதோட யூஸ் இருக்குது. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி லாஸோ டூல் நார்மல் லாஸோ டூலில் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து ட்ரா பண்ண மாதிரி இருந்தது. ஒரு ஆப்ஜெக்டை வந்து கட் பண்ணணுமோ இல்லை வேற எதனா எடிட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து அதை வந்து ட்ரா பண்ணி தான் இது பண்ணியிருந்தோம். பட் இந்த பாலிகானல் லாசோ டூல் வச்சு நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் தான் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நம்மளால டிராயிங் வைக்க முடியாது. ஒரு லைன் மாதிரி தான் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யாருன்னா பாக்ஸ், ஸ்கொயர், அந்த மாதிரி ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இது பண்ணுறது தான் வந்து அவங்களுக்கு வேணால் யூஸ் ஆகும். பட் இது வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். கொடுத்துட்டு நம்மளால ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்கல் லாசோ டூல் இருக்குது. இது ரொம்ப 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 யூஸ் ஆகும் எல்லாருக்குமே. ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர ஃபோட்டோஷாப் 2021 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 1 கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு அதுவுமே அக்யூரேட்டாக இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோட்டோஷாப்லலாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் டூல்ஸ் வரையா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேக்னெட்டிக்கல் டூல் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டூல் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 டூலோட இதுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சிட்டோம். இப்போ வந்து நான் தேனோஸ் கேரக்டர் மட்டும் கட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் பாயிண்ட் ஒடிச்சிட்டு விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த அவுட்டர் லைன், ஒரு ஆப்ஜெக்டோடைய அவுட்டர் லைனில் நீங்கள் அப்படியே ஒரு டிராயிங் மாதிரி பண்ணணும். நீங்கள் பாயிண்டில் கூட வைக்க வேணாம், அப்படியே சும்மா டிராயிங் மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும். இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் லாசோ டூல் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு வரையும் நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டிராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மேக்னெட்டிக் லாசோ டூலில் நம்ம எதனா ஒரு பாயிண்ட் நான் வந்து அவருடைய கண்ணில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து மூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்ட் பண்ணிக்கும். ஃபோட்டோஷாப்போடைய ஏஐயே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து செலக்ட் பண்ணிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ். நீங்கள் வந்து கட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக எதனா ஒரு இதுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் பண்ணிட்டோம் மேக்னெட்டிக் லாசோ டூல் வச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டர்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக உங்களுக்கு கிராப் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த லேயரை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியுற மாதிரி காமிக்கிறோம். உங்களுக்கு Ctrl-Alt-J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் உங்களுக்கு தனியாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நம்ம கட் பண்ணது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் மவுஸை மூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே இது பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த தலை, இந்த மூக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக கட் ஆகிருக்கு கையிலேருந்து. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ஆப்ஜெக்ட் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மேக்னெட்டிக்கல் லாசோ டூல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மூவ் போடு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லேயர் வந்து ஹைட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் வேற எதுவும் இல்லை லாசோ டூலில். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் டூல் தான். நம்ம எதனா கட் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக இந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணோம். இதுக்கு நம்ம வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இமேஜ் வேணா இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக் மட்டும் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுங்க, நீங்கள் இதுக்காக லாசோ டூலோ இல்லை பென் டூல் வச்சு அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கெங்கே இது அக்யூரேட்டாக கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது ரொம்ப உங்களுக்கு லேட் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்கை நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த குவிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுமாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகும். பட் இந்த குவிக் செலெக்ஷன் டூலுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக குவிக் மேஜிக் வேன் டூல் எவ்வளோ ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் குவிக் செலெக்ஷன் டூலோட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுமாரி செலக்ட் பண்ணினே வந்துக்கலாம். நம்மளுக்கு எங்கே வேணுமோ நம்ம இதுமாரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லலாம் இருக்குது பாருங்களேன். இந்த டேங்க், வண்டியோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோடைய லைட் வந்து வண்டியோட டேங்க்ல படுறதுனால ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்தையுமே அது வந்து கிராப் ஆகுது. ஸோ இந்த ஒரு இடத்துமே செலக்ட் ஆகி கிராப் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து டீசெலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த டூலோட சைஸ் எப்படி அதிகமாகிறது கம்மியாகிறது பார்த்தோன்னா இதுக்காக நம்ம வந்து பிரேசஸ் இல்லைனா பிராக்கெட் கீஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணோன்னா நம்மளோடைய சைஸ் வந்து அதிகமாக இல்லை கம்மியாக பண்ணிக்கலாம். இது எரேசர் டூலாக இருக்கட்டும், பெயிண்ட் டூலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் ஷார்ட்கட். ஒரு டூலை வந்து நம்ம பெருசோ இல்லை சின்னதாக்கணும்னு நினச்சோன்னா இந்த டூல் தான். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்ல, இந்த டேங்க்லேருந்து நம்ம எடுக்கணும்ன்ட்டு. பட் ஆனால் ரொம்ப மைனஸ் ஆயிடுது. இது நம்ம மறுபடியும் இப்போ இது வந்து ப்ளஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இது செலக்ட் பண்ணோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்ல இதாகுது. ஸோ இது வந்து இதுவும் ஒரு கட்டிங் மெத்தட். இந்த டூலும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். பட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இது வராது. ஏன்னா வந்து நம்ம இது மைனஸ் பண்ணோம், அப்புறம் ப்ளஸ் பண்ணோம், மைனஸ் பண்ணோம், ப்ளஸ் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணோம்.
இங்கே ப்ளஸ் கொடுத்தா பாருங்கள் மறுபடியும் அந்த டேங்க்கில் இதாகுது. சரி ஓகே, இப்போதைக்கு அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த லேயரை வந்து நம்ம Ctrl+Alt+J யூஸ் பண்ணி தனியாக பிரிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறோம்ல, லேசர் டூல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம Ctrl+Alt+J கொடுத்தோன்னா நம்ம எதை கட் பண்ணோமோ அது மட்டும் நம்மளுக்கு தனியாக வரும். பட் இந்த மாதிரி செலெக்ஷன் டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டும் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா இதோ பாருங்க, இப்போ வந்து நான் Ctrl+Alt+J பெருக்கிறேன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கனால நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் வந்து போயிடும், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம எப்படி மாற்றலாம், இப்போ இந்த பைக்கோட இதுதான் நம்மளுக்கு வேணும் கிராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எப்படி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த செலெக்ஷன் இருக்கும்போது Ctrl+Shift+I நல்லா கேட்டுங்க, Ctrl+Shift+I யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக சென்டரில் மட்டும் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணணுமோ பேக்ரவுண்டை தள்ளி விட்டுரும், அது சென்டரை மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கும். சென்டர்னா இந்த நடுப்பகுதின்னு இல்லை, நம்ம எந்த இதை வந்து மெயினாக எடுக்கிறோமோ எந்த லேயர் வந்து மெயினாக எடுக்கிறோமோ அதை வந்து இது பண்ணிக்கும். Ctrl+Shift+I எடுத்தோம்னா பாருங்க இந்த மட்டும் எடுத்துக்குது, இப்போ பைக்கோட இமேஜ் மட்டும் எடுக்குது. இது வந்து இந்த மாதிரி இந்த டூலுக்கு தான் யூஸ் ஆகும், லாஸ்கோ டூலெலாம் இல்லாமல் இந்த மாதிரி மேஜிக் வேன் டூலோ இல்லைனா வந்து குவிக் செலெக்ஷன் டூலில் மட்டும்தான் இந்த இது யூஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வளர்றேன்னா என்னன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பார்ட் ஃபோட்டோஷாப் இதில் வந்து மறுபடியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Ctrl+Alt+Z யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மாயமாக அன்டூ பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து மேஜிக் வேன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேஜிக் வேன் டூல் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல டாலரன்ஸ்ன்னு இருக்கும், இப்போ நம்ம 100ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே வந்து அதிகமாக இருக்குது. பட் ஆனாலுமே இதுவும் வந்து அந்த டேங்கை வந்து செலக்ட் பண்ணோம், பார்த்தீங்கன்னா டேங்கை செலக்ட் பண்ணுது. அப்புறம் ஏன்டா இது பெஸ்ட்டுன்னு கேட்காதீங்க, இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டாலரன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும்னா டாலரன்ஸை கம்மி பண்ணி இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த இடத்துல வந்து இதாகிடும், கரெக்டாக கட்டாது பாருங்க, அக்யூரேட்டாக உங்களுக்கு கட்டாது. ஸோ அந்தமாதிரி நம்ம டாலரன்ஸ் வந்து இதில் கம்மி பண்ணுறதுனால இந்த மேஜிக் வேன் டூல் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அது கட் ஆகிருது. அண்ட் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீலோடைய ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேஜிக் வேன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணணும். உங்களுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாலே அந்த மேஜிக் வேன் டூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரின்னு எடுத்துக்கிட்டு அது வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ எங்கெங்கே ஒயிட் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். இந்த 2 டூலோட யூஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பிளெயின் கலராக இருக்கும், எங்கெங்கே பிளெயின் பேக்ரவுண்டாக இருக்கும் அங்கே எல்லாமே இது பண்ணும். ஒயிட்டுன்னு இல்லை, ப்ளூவாக இருக்கட்டும் க்ரீனாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே எங்கெங்கே பிளெயினாக இருக்கும் அந்த இடத்துலலாம் இந்த டூல் உங்களுக்கு யூஸ் ஆகும், மேஜிக் வேன் டூலும் குவிக் செலெக்ஷன் டூலும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டு நம்ம இதில் செலக்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டு பிளிங்க் ஆகிட்டு. ஸோ பேக்ரவுண்டு செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், Ctrl+Shift+I கொடுத்தோன்னா நம்மளுக்கு சென்டர் மட்டும், அதான் மெயின் ஆப்ஜெக்ட் எதுவோ அது மட்டும் செலக்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து தனி லேயராக பிரிக்கணும்னு நினச்சேன்னா Ctrl+Alt+J அப்படின்னு கொடுத்து பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக கட்டாக இருக்குது. அந்த சீட்டு எட்ஜஸாக இருக்கட்டும் பாருங்களேன், எல்லாமே அந்த டேங்க்கு இது வந்து குவிக் செலெக்ஷன் டூலில் நம்மளுக்கு வந்து சொதப்பிச்சு. அந்த லைட் ஏரியா வந்து இங்கேயும் படுறதுனால நம்மளுக்கு வந்து சொதப்பிடுச்சு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதுலேயும் வந்து குவிக் செலெக்ஷன் டூல்லே நல்லா பண்ணுவாங்க. பட்டு நம்ம வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுனால நம்ம வந்து மேஜிக் வேன் டூல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், இந்த வீலோட இதெல்லாம் பண்ணோம், இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கரெக்டாக கட் ஆகிருக்கு. இனிமேல் சில பாட்டில் நம்ம வந்து ஒயிட் இது பண்ணல. ஸோ இப்போ ஒரு வீடியோக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அண்ட் இது வரைக்கும் பார்த்த டூல்ஸே போதான்னு நினைக்கிறேன் நண்பா, ஏன்னா இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே இருக்க டூல்ஸ்லாம் நம்மளோட அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்த டூல்ஸே உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை புரியலையானே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி புரியலன்னா என்ன புரியலன்னு சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த பார்ட் வீடியோ உங்களுக்கு நான் அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் அண்ட் டெக் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் signing off from உங்களின் நண்பன் KJ. ஜெய் ஹிந்த், ஜெய் டெக்.